இது வந்து நேற்று நான் மூக்குரட்டான் கீரை வச்சு சூப்பு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அந்த மூக்குரட்டான் கீரையோட தண்டு எடுத்துட்டேன், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நீங்கள் வந்து அந்த மூக்கரட்டானோட தண்டெல்லாம் போட்டுருங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம்னா நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் போட்டாச்சு. மிளகுத்தூள், இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்ணுக்கு, உடல் எடை குறைக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. நான் வந்து 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன் இதுக்கு. ஸோ நான் 2 சொம்பு ஊற்றிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர வரைக்கும் நான் விட போகிறேன். நான் குக்கர் ஏற்றிட்டேன். ஸோ ஒரு 5 விசில் வந்தோடனே 5-6 விசில் கூட விடலாம். நல்ல மெத்துன்னு வெந்துடும். ஸோ அது வரைக்கும் விசில் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆவி நல்லா பறக்குது. ஸோ இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ சூப்பு ரெடி. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம். வடிகட்டியாச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸாவது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.